ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி வந்து காரசாரமான சில்லி இட்லி ஃப்ரை செய்யலாம். அதுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது நல்லா பொரியட்டும். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துக்கங்க. இது நல்லா வந்து பொரியட்டும். கருவேப்பிலையும் மிளகாவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இதுவும் பெருங்காயமும் நல்லா பொரியட்டும். சில்லி இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கங்க. இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கங்க. இப்போ இதையும் நல்லா வந்து வணக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வரமிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா தேவைன்னாலும் சேர்த்துக்கோங்க. இஞ்சியை வந்து நல்லா வந்து இடித்து இது கூட சேர்த்துருக்கேன். இஞ்சியையும் சேர்த்து நல்லா வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் வந்து நல்லா வதங்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சில்லி இட்லி. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னாலும் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். நம்ம வந்து பழைய இட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அப்போயே வந்து புதுசாக இட்லி ஊற்றுனீங்கனாலும் அதையும் நம்ம வந்து சில்லி இட்லி செய்யலாம். கொஞ்சமாக வந்து இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புது இட்லி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து கட் பண்ணி சில்லி இட்லி செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். தண்ணியெல்லாம் வந்து ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வந்து உறிஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. நல்லா வணங்கிருச்சு இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து இட்லியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. பழைய இட்லி இருந்தாலும் பரவாயில்ல, புது இட்லினாக்கா ஊற்றி உடனே வந்து சூடோடு சேர்க்காதீங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் அந்த மசாலாலாம் இந்த சில்லி இட்லியில் வந்து எல்லாம் வந்து கலக்கிற மாதிரி மெல்லமாக பொறுமையாக கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா வந்து கலந்துடணும். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து வெங்காயம் அந்த தாளிக்கிறப்ப முந்திரி பருப்பெல்லாம் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தாளித்தோம் பார்த்தீங்களா, பொடியாக நறுக்கின வெங்காயம் தாளிக்கிறப்ப முந்திரி பருப்பு கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக வந்து அரை மூடி எலும்பிச்சம் லெமன் ஜூஸ் வந்து இது கூட சேர்த்துடலாம். காரசாரமான சில்லி இட்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
லாஸ்ட்டாக வந்து மேலே வந்து கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்குனது, அதையும் இது கூட சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.